இல்ல இது ஒரு மேல்தட்டு கலாச்சாரமா தான் நம்ம பார்க்குறோம் இல்ல இல்லையா? சார். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இந்த போதை வஸ்துல பார்த்தீங்கன்னா, எங்கேயோ எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. நீங்க கொகைன்னு இதெல்லாம் வேற. பவுடர், கொகைன் எல்லாம் வேற. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, 100% கெமிக்கல். அதாவது மருந்து மாத்திரைக்கு தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் மூலியமா, பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகள் தான் இது தயாரிக்குது. இப்போ சமீபத்தில ஃபேமஸ் எதுன்னு சொன்னா, மெபட்ரோன் என்ற ஒரு இது டேப்லெட்டு மெபட்ரோன். இது மெபட்ரோன் எப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நியூசிலாந்து எல்லா ஐரோப்பிய நாடுகள் உட்பட எல்லா நாடுகளிலுமே இந்த மாத்திரை சர்வசாதாரணமாக விற்பனை இருந்தது. இந்த மாத்திரை எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, ஒரு சுறுசுறுப்பு, ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணது. ஆனால் அது பிற்காலத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், மெபட்ரோன் மாத்திரை அது ஒரு 50 பேரை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. இது மெபட்ரன் இப்படி ஒரு எல்லாமே ப்ளஸ்ஸாக கொடுக்குது. படிக்கணும்னா ப்ளஸ்ஸு, நல்லா படிச்சுட்டே இருக்கணும்னு தோணுது, எழுதணுன்னா எழுதிக்கணும்னு தோணுது, பேசணுன்னா இப்படி இருக்குது. அப்போ இதில் மைனஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வு பண்ணல 50 பேருக்கு 25 பேருக்கு அந்த மெபட்ரான் கொடுத்துருக்காங்க, 25 பேருக்கு கொடுக்கல. அது 6 மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் ரொம்ப மைனஸாக வந்திருக்கு. அதன் பிறகு தான் எல்லா நாடுகளும் அதை தடை விதிச்சாங்க மெபட்ரான் என்ற இது மாத்திரையை. இப்போ நம்மளே சாதாரண ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்டே தூக்க மாத்திரையே ஒரு 5 போட்டா ஒரு மாதிரி மெபட்ரான். இப்போ மெபட்ரான் போன்ற அந்த போதை வஸ்துக்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியாது. உங்கள் பிள்ளை என்னடா நான் தலைவலிக்குதுப்பா அப்படின்னு போட்டோன்னா என்ன தெரியும்? ஏதோ பிள்ளை தலைவலிக்கு மாத்திரை தானே போடுதுன்னு விட்டுருவோம். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம கண்காணிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு என்ன மாத்திரை, இது யார்கிட்ட வாங்கினேன், இது எந்த டாக்டர் உனக்கு எழுதி கொடுத்தா, இப்படி யார் செக் பண்ணி குடும்ப பிள்ளைகளை பெற்றோர்கள் செக் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையே. மாத்திரை தலைவலிக்குதுன்றான், உடம்பு வலிக்குதுன்றான், போடுறான் அப்படின்னு நம்மளே அம்மா அந்த மாத்திரை எடுத்து கொடுப்போம்னா அம்மா எடுத்து கொடுத்தா அவனே எடுத்து முன்னாடியே போடுவோம். அப்படியெல்லாம் போதை வஸ்துகள் இன்றைக்கி சர்வசாதாரணமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் எப்படின்னு சொன்னால், நீங்கள் அதிகபட்சமாக தண்ணி அடிச்சுட்டு போனாங்கன்னா வீட்டுக்கு போனோன்னா தெரிஞ்சிடும். அம்மா அப்பா ஒப்பாரி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு அவனை திருத்தத்துக்கு உண்டான வழி. இப்போ பாருங்கள், அந்த ஸ்டாம்புன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாம்ப் நாக்கு கீழே வச்சுக்கிட்டான்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குமா அந்த போதை. ஏற்கனவே